வணக்கம் மக்களே! என் பேர் தனலட்சுமி அண்ட் வெல்கம் டு மை சேனல். மீஷோல ரொம்ப நாளாவே கார்ட்ல வந்து வாங்கலாமா, வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு போட்டு நெறைய ஐட்டம் வச்சிருந்தேன். அதில கொஞ்சம் ஐட்டம் இப்ப வாங்கியிருக்கேன். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு இந்த மாரி வந்து கிச்சன் வேர், அப்புறம் ஹோம் டெக்கார் இந்த மாரி அன்பாக்ஸ் பண்ற வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னா, இந்த சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நெறைய வீடியோஸ் வந்து லிஸ்ட்ல இருக்கு. நான் நெறைய ஆர்டர் போட்டு இதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி வீடியோஸ் போடுற ஐடியால இருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட்டே வந்து சூப்பரான ஐட்டம் ஒண்ணு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுவும் வந்து நான் ரொம்ப நாள் முன்னாடியே ஆட் பண்ணி வச்சிருந்தேன். பட் வாங்கலாமா வேணாமான்ட்டு யோசிச்சுட்டு இப்ப நான் ஆர்டர் பண்ணது தான். நான் இங்க ஆர்டர் பண்ணியிருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிலோ 200 தான். பட் ஆனா சூப்பரா இருக்கும். நம்ம எல்லாமே ஹோம் டெக்கருக்கு ஐட்டம் யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் தான். இந்த மாரி வந்து ஒரு குட்டி குட்டி பாட் தான். இது வந்து ஒரு 6 பீஸ் குடுத்துருந்தாங்க. 150 பிலோ தான். நான் பிரைஸ் வந்து ஸ்க்ரீன்ல வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். உங்களுக்கு யூஸ் ஆகும் நீங்க ஆர்டர் பண்ணும்போது. இது பிரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். அத நீங்க பார்த்துக்கோங்க. ஒரு ₹10 டிஃபரன்ஸ் தான் இருக்கும். நான் ஆர்டர் பண்ணும்போது சைஸ் வந்து குட்டியா இருக்கும்னு நான் தெரிஞ்சு தான் ஆர்டர் பண்ணேன். நான் நெனச்ச மாரியே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இது எதுக்காக ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா, இது கூடவே இன்னொன்னு வேற ஒரு ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதில வைக்கிறதுக்காக தான். அதையும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரே சைஸ் இல்ல. ஒரு 2 பிளான்ட் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும். மத்ததெல்லாம் சேம் சைஸ். இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கும். நீங்க வந்து காத்தடிச்சா பறந்துரும். பால்கனிலலாம் வைக்க முடியாது. பட் ஆனா வீட்டுக்குள்ள நம்ம வச்சுக்கலாம். ஃபேன் காத்துலலாம் பறக்காது. பட் ஆனா ரொம்ப காத்தடிச்சதுன்னா பால்கனில வச்சீங்கன்னா பறந்து போயிடும். அவ்ளோ வெயிட்லெஸ்ஸா இருந்துச்சு. இதுதான் வந்து நெக்ஸ்ட் ஐட்டம். இது என்னன்னு பார்க்கலாம். இது வந்து கிச்சனுக்காக நான் வாங்கியிருக்கேன். இது ரீசென்ட்டா தான் பார்த்தேன். பார்த்தோனே நான் ஆர்டர் பண்ணிட்டேன். இது வந்து ஸ்டீலா, பிளாஸ்டிக்கா எதுவுமே நான் பார்க்கல. இது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இங்க பாருங்க பென்குயின் மாதிரி இருக்கும். இதில எக் வச்சீங்கன்னா. இது பார்த்தோனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆர்டர் பண்ணா அதே மாரியே வந்திருக்கு. இது 170க்கு வாங்கியிருந்தேன். ரொம்ப வொர்த்துங்க. இது வந்து பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக்னா வந்து அந்த ஒரு மைக்கா அந்த மாரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி பிளாஸ்டிக் ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கும். உங்களுக்கு எக் வந்து இப்டி புஷ் பண்ணி உள்ள வைக்கலாம். எடுக்கும்போதும் தாராளமா எடுக்கலாம். உடைஞ்சிடும் அப்டின்லாம் பயப்படவே தேவையில்ல. இதுல டோட்டலா 6 எக் நீங்க வைக்கலாம். பாருங்க எவ்ளோ கியூட்டா இருக்கு. இது நீங்க தாராளமா வாங்கலாம். இதையும் வாங்கலாம். இதுக்கு முன்னாடி நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, ஒரு 6 பீஸ் செட்டு செடி மாரி. அதுவும் நீங்க வாங்கலாம். இந்த வீடியோலயே நீங்க எதெல்லாம் வாங்கலாம், எதெல்லாம் ட்ரை பண்ண வேணாம்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். நான் அந்த செடி வைக்கிறப்ப இன்னொரு ஐட்டம் வந்து வாங்கியிருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து இதுதான். இது வந்து நம்ம வால்ல வந்து நம்ம டபுள் டேப் போட்டு இத ஒட்டிட்டு அது மேல தான் இந்த செடி வைக்கணும். எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு நானும் இதில மென்ஷன் ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்க. இது மொத்தமா 8 பீஸ் வரும். இது வந்து காம்போ ஆஃபர்ல கிடைச்சது. 8 வரும் நான் நினைச்சு கூட பார்க்கல. இதுக்கு முன்னாடி நான் ஆட் பண்ணும்போது 4 பீஸ் தான் இருந்தது. இந்த வாட்டி பாருங்க வெறும் 100 தான் நான் இப்ப செக் பண்ணும்போது. பட் நான் ஆர்டர் பண்ணும்போது இது வந்து 140க்கு வாங்கியிருந்தேன். இப்ப பிரைஸ் இன்னும் கம்மியா இருக்கு. நீங்க தாராளமா வாங்கலாம். பட் ஆனா இது பிளாஸ்டிக் போட்டிருக்கு. ரொம்ப லைட்டான பிளாஸ்டிக். நீங்க மடக்குனா உடைஞ்சிடும். நீங்க வேற ஏதோ பெருசா இதில வைக்க முடியாது. ஒரு குட்டி குட்டி ஷோ பீசஸ் வேணா வைக்கலாம். கீழ விழுந்தா உடையாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த மாரி ஷோ பீசஸ் வைங்க. நான் இதில வந்து இந்த செடி வைக்கிறதுக்காக தான் வாங்குனேன். இது மொத்தமா 8 பீஸ் எனக்கு வந்துச்சு. செடி வந்து 6 பீஸ் வந்தது. இது 2ம் வந்து 150, 130 அந்த ரேட்ல தான் இருந்துச்சு. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கு. இது வீட்ல வச்சோனே டிஃபரன்ஸ் செம்மையா இருக்கு. இது நம்ம தனித்தனியா பீஸ் குடுத்துருவாங்க. நம்ம அப்படியே நம்மளே செட் பண்ணிட்டு, செடிய வச்சு டபுள் டேப் போட்டு ஒட்டிடலாம். ரொம்ப ஈஸியான வேல தான். இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே பிளாஸ்டிக்கு. நீங்க எத்தன வாட்டி கீழ போட்டாலும் உடையாது. பட் ஆனா இந்த மேல அந்த பிளாக் கலர் கேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது ஆக்சுவலா பிளாக் இல்ல ப்ரவுன் தான். பட் அது வந்து ரொம்ப நீங்க கீழ போட்டீங்கன்னா உடைஞ்சிடும். ரொம்ப ரொம்ப தின்னான இருக்கு. பட் ஆனா நம்ம ஸ்டிக் பண்றனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க தாராளமா வாங்கலாம். இத நீங்க வாங்கலான்னு தான் நான் ஓகே சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு வந்து வேற ஒரு ஐட்டம். இதுவும் நான் இதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணேன். ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. எனக்கு டெலிவரி ஆகவே இல்ல. திருப்பி ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு இந்த வாட்டி காட்டுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு உடனே ஆர்டர் பண்ணிட்டேன். இது ஒரு 130 அந்த ரேட்ல தான் இருந்துச்சு. இது ஒரு 3 பீஸ் செட்டு. இதுவும் வந்து ஹோம் டெக்கார் தான். பாருங்க என்னன்னு சொல்லிட்டு. நான் வாங்கியிருக்க எல்லாமே வந்து டபுள் டேப் போட்டு ஒட்டுறா மாரி தான். எதுவுமே நம்ம ஆணி அடிக்கிறது அந்த மாரி வேலைலாம் எதுவுமே இல்ல. ரொம்ப ஈஸியா ஸ்டிக் பண்ணி எடுத்துடலாம். எடுத்தாலும் அந்த பெயிண்ட் எல்லாம் வராது. இது பார்த்தீங்கன்னா, இது ஒரு பீஸ். அதுக்கப்புறம் இதே மாரி வேற ஒரு பீஸ். அப்புறம் ஒரு பெரிய புத்தா ஃபேஸ் வரும். ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க ஃபோட்டோல. பட் ஆனா நேர்லயும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா, செம்ம ஷைனிங்கா இருக்கும். ரொம்ப வொர்த்துன்னு தான் தெரியும். பட் ஆனா அது வந்து பிளாஸ்டிக் இல்ல. அது அட்டை. உங்க செவுத்துல வந்து தண்ணி வரும். இல்ல வேற எதுனா தண்ணி சம்மந்தப்பட்ட மாரி வீடு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இது
வேலைக்கே ஆகாது. ஒரே நாள்லயே பிச்சுட்டு வந்து அது ஊறி வேஸ்ட் ஆயிடும். எனக்குமே இது ரிட்டர்ன் பண்ணிடலான்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் சரி வாங்கிட்டோம். நல்லா வேற இருந்தது. எங்க சோஃபாக்கு மேட்சா இருக்கும் ப்ளூ கலர். சரி அப்படியே ஹைட்டா ஒட்டி வச்சிடலாம். எவ்வளோ நாள் வருதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் ரிட்டர்ன் போடல. ரிட்டர்ன் ஆப்ஷனும் இருக்கு. நீங்க ஆனா வாங்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு வேற எதுனா ஒரு 300 அபோவ் வாங்குனீங்கன்னா கொஞ்சம் நல்லா வொர்த்தா வரும். இது அட்டை நான் பிளாஸ்டிக் தான் போட்டிருந்தாங்க. பட் ஆனா எனக்கு பயங்கரமான அட்டை. ஒரு நோட் புக் அட்டை தான் இது. ரொம்ப 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 மெலிசா இருக்கு. அதுலயும் சைட்லலாம் செம்மையா டேமேஜ் இருந்தது. பட் ஆனா எனக்கு இது ரிட்டர்ன் பண்ண மனசு வரல. நான் அவ்வளவா எதையும் ரிட்டர்ன்லாம் பண்ண மாட்டேன். வாங்கும்போதே கொஞ்சம் நல்லா பார்த்து வாங்கி வச்சுடுவேன். இத ரிட்டர்ன் பண்ற வேலைலாம் எனக்கு அது டபுள் ஒர்க் மாரி இருக்கும். ஏன்னா, ஆசையா நம்ம ஆர்டர் பண்ணி அதுக்காக ஒரு 10 நாள் வெயிட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா இல்ல ரிட்டர்ன் போடுறதுலாம் எனக்கு ஒரு மாரி டிசப்பாயிண்ட் ஆயிடும். அதனால நான் ரிட்டர்ன் போட மாட்டேன். வாங்கும்போதே நல்லதா பார்த்து வாங்கிடுவேன். ஸோ இது இப்படி வந்தது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. நான் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன் ரிட்டர்ன் போட்டுருவான்னு சொல்லிட்டு. சரி வேண்டாம் கொஞ்சம் ஹைட்டா ஒட்டி வச்சுட்டு ஒண்ணும் ஆகாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா இப்ப சம்மர் சீசன் தான். மழை காலம்னா கொஞ்சம் இது வேஸ்ட் ஆயிடும். ஒரு வாரம் கூட வராது எனக்கு தெரிஞ்சு ஊறிடும். சரி வெயில் தானேன்னு சொல்லிட்டு ஹைட்டா ஒட்டிடலான்ட்டு வச்சிருக்கேன் இப்ப. அதிலேயே டபுள் டேப்பும் குடுத்துடுவாங்க. பட் ஆனா நீங்க ஒரு டபுள் டேப் வீட்ல வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஐட்டம்லாம் ஒட்டுறதுக்கு டபுள் டேப் நெறைய தேவைப்படும். ஸோ இந்த ப்ராடக்ட்ட வந்து நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். வாங்க வேண்டான்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு வேணும் இதே மாரி டிசைன்ல வேற டீலர்ஸ் வச்சிருப்பாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரைஸ் இருக்கும். அத செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அது சப்போஸ் பிளாஸ்டிக்கா இருக்கலாம். பட் ஆனா இது பிளாஸ்டிக்ல செம அட்டை. நாங்க இருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா, ரென்டல் ஹவுஸ் தான். ஸோ இந்த வீட்டுக்கு நான் ரொம்ப பெரிய பட்ஜெட்லலாம் எதுவும் நான் வாங்குற ஐடியால இல்ல. ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் வாங்குவேன். இப்ப நான் இந்த வீடியோல மென்ஷன் பண்ணிருக்க எல்லாமே பிலோ 200 தான். பட் ஆனா எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. அதனால நீங்களும் வந்து ரென்டல்ல இருக்கீங்க, வீடு அழகா இருக்கணும், கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோஸ் என்னோட சேனல் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு எல்லா வீடியோஸும் மறக்காம பாருங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் வந்து நான் ₹92க்கு வாங்கியிருந்தேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்து 100 நெனைக்கிறேன். 100 ரேட் போட்டிருந்தது. நான் வாங்கும்போது 92 நீங்க செக் பண்ணும்போது திருப்பியும் கம்மியாயிருக்கலாம். இந்த மாரி ஒரு மணி பிளான்ட் ஆர்ட்டிஃபிஷியல் மாரி. இது நம்ம அழுக்கானாலும் வாஷ் பண்ணிக்கலாம். அந்த மாரி தான் குடுத்துருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா 2 பீஸ் வந்துச்சு. ரொம்ப பெரிய லென்த் நான் ஹால்ல 1 வச்சிருக்கேன். கிச்சன்ல 1 பீஸ் வச்சிருக்கேன். சூப்பரா இருந்துச்சுங்க. 92க்கு வொர்த் தான். இது செட்டா கூட இருக்கு. 4, 10லாம் கூட இருக்கு. பட் ஆனா நான் 2 ட்ரை பண்ணலான்ட்டு 92க்கு வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க பல்க்கா கூட வாங்கிக்கலாம். அது இன்னும் சீப்பா கிடைக்கும். இது வந்து கிழியாது. நல்லா இருக்கு இந்த மெட்டீரியல். இது என்ன மெட்டீரியல் தெரியல. பட் ஆனா கிழியல. வாஷும் பண்ணிக்கலாம். கலரும் போகாது. சூப்பரா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. நான் இத கண்டிப்பா வாங்கலான்னு தான் சஜெஸ்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வால் ஸ்டிக்கர். இது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு பார்க்கும்போதே. இந்த மூங்கில் டிசைன் மாரி. பட் ஆனா என்னன்னா நல்லாருக்கு. கண்டிப்பா நல்ல ஒர்த் தான். பட் எனக்கு இது வந்து ரொம்ப ஹைட் நல்லா வருது. எனக்கு பத்தல இது. இன்னும் ஒரு பீஸ் வாங்குனா பத்தும். எங்க பால்கனில ஒட்டுறதுக்கு தான் வாங்கியிருந்தேன். பட் ஒரு சைட் தான் பத்துது. இன்னொரு சைட் பத்தல. இது 2ஆ கட் பண்ணாலும் பத்தாது. ஸோ இன்னொரு வாங்கி தான் நான் இத ஸ்டிக் பண்ண முடியும். இன்னொன்னு அவைலபிளா இருக்கான்னு பார்க்கணும். இத ரிட்டர்ன்லாம் போடல. நல்லா இருந்துச்சு மெட்டீரியல். கிழியல பேப்பரு. இதுவும் நீங்க வாங்கலாம். இதே மாரி நெறைய டிசைன்ஸ் இருக்கு. வேற எதனா பார்த்து கூட நீங்க வாங்கிக்கலாம். இது வந்து எவ்ளோ லென்த் இருக்கும்னு நான் சொன்னா உங்களுக்கு அவ்வளவா புரியாது. அதனால நான் வச்சே காட்டுறேன். எனக்கு இந்த இன்ச்சஸ்லாம் எனக்குமே சொன்னா தெரியாது. ஸோ இந்த டோர்ல வச்சு காட்டுறேன் பாருங்க. நம்ம டோர் வந்து எல்லாரும் ஒரே ஹைட்ல தானே வச்சிருப்போம். ஸோ அந்த டோர் ஸ்டார்ட்டிங்லேருந்து இது தர வரைக்கும் கீழ வந்து படும். அந்த ஹைட் இருக்கும். அப்போ 9 இன்ச் அப்படி இருக்கும்னு நெனைக்கிறேன். லென்த் வந்து இந்த லென்த் தான். ஆனா வந்து நீங்க 2ஆ வாங்குனா தான் உங்க வீட்ல வந்து ஸ்டிக் பண்ணவோ, இல்ல வேற எங்கேயாச்சும் யூஸ் பண்ண நீங்க வேணா 2ஆ கட் பண்ணி வேணா எங்கேயாச்சும் சின்ன இடமா ஒட்டிக்கலாம் கிச்சன்லலாம். பட் நான் பால்கனில ஒட்டணுன்றதுனால எனக்கு இன்னொரு பீஸ் வேணும். இல்ல 2 பீஸ் இன்னும் 3 பீஸ் ஆக்சுவலி டோட்டலா 3 பீஸ் வாங்கணும்னு நெனைக்கிறேன். அப்பதான் நல்லாயிருக்கும். பட் ஒட்டுனா ரொம்ப டிஃப்ரெண்ட்டா மூங்கில் மாரி இருக்கும். அங்க லைட்டிங் போட்டா சூப்பரா இருக்கும். நான் கண்டிப்பா இத போட்டுட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 8 பீஸ் வந்தது பார்த்தீங்களா, அதில நான் ஃபர்ஸ்ட்டு 4 பீஸ் வந்து இங்க ஸ்டிக் பண்ணிட்டு அந்த குட்டி குட்டி பிளான்ட் எல்லாம் இங்க அரேஞ்ச் பண்ணிட்டு, ரொம்ப அழகா இருந்துச்சு. இத அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஹாலு. நான் இதுக்கு முன்னாடி வேற எதுவும் டெக்கரேட் பண்ணல. இப்ப தான் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இன்னும் நெறைய ஐட்டம்ஸ் நான் வாங்குவேன் கண்டிப்பா. ஸோ இதுக்கப்புறம் இந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா, நெறைய கிச்சன் ஆர்கனைசேஷன், ஹோம் டெக்கர், பால்கனி டெக்கர் சொல்லிட்டு நெறைய வீடியோஸ் வரும். இதெல்லாம் மிஸ் பண்ணாம இருக்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, வேற என்ன வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சஜெஸ்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.